நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. கன்னி லக்னம் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் கேது. ஜீவனஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் கேது இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜீவனம், பொருளாதாரம், கர்மம், தாய் தாப்பனார் கர்மத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக உருவாக்கும். வீடு கொடுத்த புதன் வந்து ஆட்சி உச்சங்கள் கெடுபலன்கள், வீடு கொடுத்த நீசமாகும் போது கடுமையான கெடுபலன் நடக்கும். ஜீவனம், பொருளாதாரம், வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பார்க்கும் பாவத்தையும் வந்து கெடுக்கும். தாய்க்கு கருத்துறையான பிரச்சனை, உற்றா உறவு, சொந்தம், பந்தம், இவை அனைத்து வந்து பகையாகக்கூடிய அமைப்பு மிக 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 மோசமான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குங்க. இதில் குரு சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கும் போது சூரிய சந்திசம், சந்திர திசை, அரசு, அரசியல் உயர் பதவி, தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, தாய் தாப்பனாரால் வந்து செல்வாக்கு, அமாவாசை நிலை யோகமாக மாறி மிக 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 சிறப்பான ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். எனவே விதியை விட விதிவிலக்கை புரிஞ்சு கொள்ளும் போது தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன் வந்து துல்லியமாக வந்து இருக்கும். 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சொல்லிட்டுனா என்னுடைய வரும். 2022 கணிச்சுக்கிட்டேன். இடைவெளி வந்து மொத்தம் 45 மாதங்கள் வருதுங்க. 2022 கணிச்சு 2024 வருமா 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வரான யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சொன்னால் வீடியோ ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு. ஒரே பகுதியில் 2 தலைவர். இன்னொரு ரிசல்ட் வந்து 2026 தான் வந்து தெரியும். ஒரே பதிலையும் கணிச்சிருக்கேன், தனிப்பட்ட முறையிலும் வந்து கணிச்சிருக்கேன். விதி மதி கதி சாதகமாக இருப்பதால் அவரே சிஎம். விதி மதி கதி சாதகமாக இருப்பனா என்னுடைய வீடியோ சேனல் ஃபாலோஸ் பண்ணுறவங்களுக்கு 2022 தெரியும் யார் 2026 வந்து தமிழ்நாட்டின் சிஎம்னா. எதையும் வந்து நடக்கிறது தான் சொல்லுவேன், நான் சொல்கிறது தான் வந்து கண்டிப்பாக வந்து இது நடந்தே. 2026 சட்டசபை தேர்தல் முதல்வராக அடித்தாலும் என்னுடைய விஜய். அனைவருக்கும் நன்றி.